கதையோட ஹீரோயின் ரம்யாவுக்கு தனக்கு புடிச்ச பசங்க எல்லாரோடையுமே ட்ரீம்ல டூயட் பாடுறதே வேலை. அப்போ ஒரு நாள் அவ கிளாஸ்ல நலன்னு புது பையன் ஜாயின் பண்றான். பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது. அவன் ஆர்கூட்ல இவளுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்ப, இவ ஓய்னு மெசேஜ் அனுப்ப, பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 9ஆப்பு படிக்கிறச்ச கொடைக்கானல் டூர் ஸ்கூல்ல கூட்டு போகும்போது ஜாலி காடுகளா ரம்யா சுத்துறத பார்த்து அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, தப்புமா அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. கோச் இவ வீட்டை விட்டு நலன் வீட்டுக்கு போனா அவனை அவங்க வீட்டுல பிரிச்சுட்டு இருக்காங்க. பயந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அவ வீட்டுல கிளி கிளின்னு கிளிக்க வேற ஸ்கூல்ல அவளை மாத்திடுறாங்க. அதே மாதிரி நலன் சிங்கப்பூருக்கு போய் படிக்க போயிடுறான். அப்படியே கட் பண்ணா காலேஜ் சீனியர் மேல ரம்யா வச்சுட்டு அடி கண்ணுதான். ஏன்னா அர்ஜுன் ஒரு பையன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான். அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அவனுக்கு இவன் மேல லவ்வே இல்ல. கடனுக்கேன்னு பேசிட்டு இருப்பான். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அந்த பையனை பிடிக்காது. இவன் மட்டும் தான் தொங்கிட்டு இருப்பா. கடைசியில அந்த பையனுக்கு கிராஜுவேஷன் டே வருது. ஹைதராபாத்ல அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. தெரிஞ்சுதான் ரம்யாவை அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுக்காம இருக்க. கடுப்பானவ அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான்னு மூக்கிலே குத்திடுறா. பயங்கரமா அவமானப்படுத்திடுறா. அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டு ஹீல் ஆகாமையே இர்ஃபான் ஒரு பையனோட சுத்திட்டு இருக்க. இடையில அந்த பையனோட ஒரு சின்ன சண்டை வருமா, மானக்கார பொண்ணு இன்னொருத்தையே பிடிச்சிடுறாங்க. அவங்க மொத்தம் எவனும் எனக்கு வேணாம், நான் தனியா இருக்கேன்னு சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் நலனை பாக்குறா. அந்த பையனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. உன் குழந்தைக்கு என் பேரையா வச்சேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட பொண்டாட்டி கால் பண்ண அவன் சாரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்போதான் ரம்யாவுக்கு தனிமையே ஃபீல் ஆகுது. ஏன்னா நமக்குன்னு யாருமே இல்லை, இன்னும் ஹீல் ஆகவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவள் பூனைக்குட்டி காணாம போயிருது. இர்ஃபானும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண வந்தாலுமே அவளுக்கு ரியலைஸ் ஆகுது யாருமே இல்லாம தனியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ரம்யாவுக்கு அறிவு வருது. அவள் ப்ராப்பரான தெரப்பி எடுத்துக்கிறா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்லயும் கூட இருந்தவ ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுவான், அம்மா கிட்ட சாரி கேளுன்னு. ஸோ ரம்யா தன்னோட தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு அம்மா கிட்ட சாரியோட ஐ லவ் யூ சொல்றா. அம்மா சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவள் பூனை இருக்கு. சந்தோஷமா சிங்கிளா இருக்கா. படம் முடியுது.